ஹலோ கைஸ், வெல்கம் டு பாசி ஜெகத் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரம் ப்ளே. இந்த வாட்டி ஷேக் ராசித் அண்டு நஃபீல் இவங்க நடுவில் தான் போட்டியே. யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒயிட். கைஸ் இப்போயே செஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டிங்க. ஷேக் ராசித் ஃபஸ்ட்டு மைனஸ். இதோட ரெண்டு பேருக்கு சாரி அவர் மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ்க்கே காய் வைக்குவோம். நம்ம அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். நீ தான் விளாடணும். மைனஸ்னால் ஷேக் விளாடக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த நஃபீல் தான் ப்ளே பண்ணணும். இப்போ நஃபீல் வந்து ப்ளே பண்ணும் போதே விட்டுட்டாரு. இப்போ வந்து ஷேக்கும் ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்தது நஃபீல் தான். நஃபீல் 2 காய் போட்டாங்க கைஸ். இதோட 3 காயின் போட்டாங்க நஃபீல். ஸ்டார்ட். இதோட ஷேக் வந்து இப்போ தான் ஒரு காயை போட்டிருக்காங்க. நஃபீல் வந்து ரெட் காயின் போட்டாங்க. ஆனால் ரெட் காயினுக்கு ஃபாலோ பண்ணல. ப்ரோ ஒழுங்காக உட்காந்து ஆடுங்க ப்ரோ. ப்ரோ அவசரத்தில் வந்து உட்காந்து ஆடாமல் எந்திரிச்சிட்டு ஆடிட்டு இருக்காரு. பதட்டத்தில் ரெட்டு போட்டார் நஃபீல். திரும்பியும் ஃபாலோ ரெடி பண்ணி தான் வச்சுருக்காரா? ஃபாலோவும் போட்டாரு. ஃபஸ்ட்டு ரெட்டு போட்ட பாய் திஸ் பாய்.
ஒரு காயின் எடுத்துங்க, அங்கே இருக்க பாருங்கள் காயின் எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் சரிங்களா, காயின் போட்டு முடிச்சிட்டாரு. நஃபீலுக்கு இன்னும் 2 காயின் தான் இருக்குது. ஷேக்குக்கு வந்து இன்னும் இது 5 காயின் இருக்குது. யார் இதில் ஜெயிப்பாசி? இது நஃபீலுக்கு இன்னும் 1 காயின் தான் இருக்குது. நஃபீல் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டிங்களா? 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. நம்ம விஜய் முதலமைச்சர் சொன்ன மாதிரி 2 பேர் நடுவில் தான் போட்டியே. அவ்வளோதான், காயை குறைக்கிறாங்க. ஷேக்குக்கு இன்னும் 4 காயின் தான் இருக்குது. அவ்வளோதான், சிசரிங்கில் காயினை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? இதுதான் 2 பேருக்கு நடுவில் போட்டி. யார் ஜெயிப்பீங்க? நான் அவ்வளோதான், இன்னும் அவருக்கு 3 தான் இருக்குது. ஷேக்கு இன்னும் 3 தான் இருக்குது. ப்ளே பண்ணுங்க. சார் காயை கலைச்சி விட்டாரு. ஸ்ட்ரைக்கர் எடுத்துக்கங்க, மைனஸ் கேட்பாங்க அதுக்கும். அவ்வளோதான், இந்த கேமில் ஜெயிச்சது நம்ம நஃபீல்.